சென்னை கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து. நெஞ்சில் காயமடைந்த மருத்துவர் ஐசியூவில் அனுமதி. மருத்துவரை கத்தியால் குத்தி கைதான விக்னேஷ் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தனது தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்காததால் தாக்கியதாக வாக்குமூலம். மருத்துவர் சரியாக சிகிச்சை அளிக்காததால் தன் மகன் தாக்குதல். கைதான விக்னேஷின் தாயார் பிரேமா தந்தி டிவிக்கு பேட்டி. மருத்துவர் மீதான கத்திக்குத்து குறித்து விரிவான விசாரணைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். மருத்துவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து நடக்கவில்லை. இது முதல் முறைதான். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் விளக்கம். மருத்துவர் கத்திக்குத்து சம்பவத்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தமிழகத்தில் பட்ட பகலில் அரங்கேறும் குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை காட்டுவதாக குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ். அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதல் கட்ட தேர்தலில் 43 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவு. 59% வாக்குகள் பதிவு. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. 51% வாக்குகள் பதிவு. பீகார் மாநிலம் தர்பங்காவில் 12,100 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி. நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.